Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குட் ஈவினிங். அதே மாதிரி தான் முன்னாடி பார்த்துருந்தோம். வீக்கெண்டில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நியூஸ் இருந்துச்சு, அப்புறம் திரும்பி வந்து அந்த நியூஸ் புஷ்ன்னு போயிடுச்சு. ஸோ நான் லாஸ்ட்டு ஃப்ரைடே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வந்து நல்ல டோனில் எடுத்துகிட்டு போவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறுலாம் அடிச்சிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக நியூஸ் பேஸ்டாக போகிறதுனால நான் எப்பவுமே தான் சொன்னேன், மண்டே காலையில் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓப்பன் ஆகும்போது வந்து நான் ரெஃபரன்ஸ் சார்ட் வந்து இன்னைக்கு போட்டிருந்தேன். ஸோ அந்த சார்ட் படி பார்த்துருந்தீங்கனாலும் ஸோ காலையில் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹையும் ஐபிஐயும் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு. ஆனால் அதுதான் காலையில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே, ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி ஸ்விங் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ரேஞ்சாக இருந்துச்சு. சரி, காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து நல்ல பெரிய ஸ்விங்காகவே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் வந்து முன்னாடி நல்ல ஹை மட்டும் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வந்துச்சு. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஐபி ஹை உடஞ்சு கொஞ்சம் நல்லா மேலே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பொறுமையாக கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து ஒரு மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் தான் எடுத்துக்கிறதுன்னு, இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனாக பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்த ஓப்பன் ஆச்சு, க்ளோசிங் வந்து 360 இங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இது ஒரு மாதிரி இன்டிசிஷன் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆனால் இன்டிசிஷன் வந்து எங்கன்னா கிட்டத்தட்ட ஷார்ட் டேர்ம் டாப் கிட்ட இந்த மாதிரி ஆகுது. ஒன்று தான் இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒன்று இந்த ஹை உடையணும், இல்லைனா வந்து இந்த லோன்றது வந்து இது வரைக்கும் வரும். சரியா, இந்த லோ வந்து உடையணும் ஃபர்தராக வந்து மார்க்கெட் தெரியறதுக்கு. ஸோ இதான் மார்க்கெட்டோட அப்டேட். அதை என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் திரும்ப தான் எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக ஒன்றும் வச்சில்ல, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக பீரிஷாக தான் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஆக்சுவலாக இங்கேருந்தே வந்து பீரிஷ் தான் வச்சுருக்கேன். 24 தொடர்லேருந்தே வந்து பீரிஷ் தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பொறுமையாக மேலே போயிட்டு இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் மாற்றி போட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஒன்றா தான் இந்த லோ உடையணும், அப்படி இல்லைனா இந்த ஹை வந்து ஸ்ட்ராங்காக உடையணும். ஸோ உடஞ்சதுன்னா இது இந்த ட்ரெண்ட் லைனில் போயிட்டு முட்டும். ஸோ உடஞ்சதுன்னா இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உடையணும், உடஞ்சா அவ்வளோ தூரம் வரும், பட் உடையிலனா பொறுமையாக கன்சால்டேட் தான் ஆகும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் பயஸ்டாக இருக்கேன், நான் ஸ்லைட்லி பீரிஷ்ன்ற மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து என்னன்னா செட்டப்பாக பாருங்கள். இப்போ அதே மாதிரி நம்மளோட 3 மினிட்ஸ் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இன்னும் ஸ்டில் பையில் தான் இருக்குது. மேபி நாளைக்கு இந்த லோ உடஞ்சதுன்னா அது மேபி செல்ல வரதுக்கு சான்சஸ் இருக்குது, 3 மினிட்ஸ் செட்டப் ஃபாலோ பண்ணுறது. மிச்சபடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்றும் இல்லை, ஏன்னா எனக்கு பீரிஷாக தான் பயஸ்டாகவே இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து அப்புறம் 5 மினிட்ஸ் சார்ட்டில் நான் வந்து ஒரு பிரேக் டவுன் பார்த்தேன், நம்ம எப்பவுமே பார்ப்போம்ல. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரேக் டவுன் இருந்துச்சு, நான் ட்ரேடாகவும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், வந்துச்சு 5 மினிட்ஸில் இந்த ஹை ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர்னா இந்த லோ வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அந்த லோ உடஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, உடஞ்சது திரும்பி ரீடெஸ்ட் ஆச்சு, திரும்பி இப்போ கீழே வந்துச்சு. திரும்பி அதே மாதிரி தான், இப்போ இந்த லோ உடஞ்சதுன்னா அவ்வளோதான், மறந்துடும் அப்படின்னா மேலே போகும் அப்படின்றது. ஆனால் அது லோ உடையும். ஸோ இந்த 5 மினிட்ஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து பெரிய டார்கெட்டாக வைக்க தெரியல, பட் ஆனால் செல் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் வந்து நம்ம எப்பவுமே பார்ப்போம்ல, ஸ்விங்காக ஸ்ட்ரக்சராக. ஸோ அதுபடி வந்து செல் வந்துருந்தது, நான் வந்து பொசிஷன் எடுத்திருந்தேன். ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த செல்லுக்கு இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடிங் குரூப்லேயுமே நான் அப்டேட் போட்டிருந்தேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கு யார் ட்ரேட் எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்ல வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல நான் ப்ரீவியஸ் டே ஐஏ பேஸ் பண்ணி நான் இந்த ஜோனை மார்க் பண்ணி வந்து என்ட்ரி போட்டிருந்தேன். அது இதுலேயே போட்டிருந்தேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கான ப்ரீமியம் குரூப் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக 2:30 மணிக்கு இந்த என்ட்ரி உள்ளே வரும்போது தான், ஓகேவா, கிட்டத்தட்ட 33, 34 தான் வந்துச்சு. ஸோ அங்கே தான் என்ட்ரியை போட்டிருந்தேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாயிண்ட். எப்பவுமே நான் வந்து அதான் ஹை ரிஸ்க்கு, ஹை ப்ராபபிள் லோ ரிஸ்க் என்ட்ரின்னு அது மாதிரி சொல்லுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தான் 30லேருந்து 50 வரைக்கும். ஸோ ஸ்டாப் லாஸே வந்து 60 பாயிண்ட் தான் வரும். ஆனால் அது ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் ரீடெஸ்ட் எடுக்கும்போது எடுக்கணும். நீங்கள் நம்மளோட யூடியூப்லேயே போட்டிருப்பேன் அந்த எல்லா லாஜிக்குமே, அது வந்து தனியாக நீங்கள் சொல்லித்தரத்துக்குலாம் ஒன்றுமே இல்லை. இது செட்டப் நான் அந்த 5 மினிட்ஸில் அந்த செட்டப் பிரேக் ஆச்சு. ஸோ பிரேக் ஆனதும் ட்ரேட் எடுக்கலாம், அப்படின்னா ரீடெஸ்ட்லேயும் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது ரீடெஸ்ட்டில் கொடுத்த ட்ரேடு. ஸோ அதே மாதிரி டார்கெட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா நான் இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து நான் 24,280 தான் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த லெவலு கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன். இந்த லெவலு அதுக்கப்புறம் இந்த லெவலுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது பொறுமையாக வரணும். ஸோ ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆயிடுச்சு, எவ்வளோ தூரம் வரும்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை இந்த மாதிரி வந்து ப்ராப்பரான என்ட்ரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நானுமே வந்து அங்கே சொன்னேன், ஜென்ரலாக வந்து இன்னும் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் போடலாம், ஏன்னா அது வந்து ப்ரீமியம் குரூப்பாக போயிடுச்சு. கொஞ்சம் பேர் வந்து நம்ம நம்பி நிற்கிறதுனால சரி கொஞ்சம் ஸ்டாக்ஸுமே நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். பட் ஆனால் அது டெய்லிலாம் போடுவோம்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு 5லேருந்து 10 என்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி ப்ரிஃபர்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா, நீங்கள் இந்த இது ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஃப்ரீ மந்த்
ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸை ஃபுல்லாக முடிச்சவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு என்னோட வியூவோட மேட்ச் பண்ணுறதுனால நான் சும்மா வச்சிருக்கேன். ஒன்று இது பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறது, அப்படி இல்லைன்னா நம்ம ராஜபுரோட மினிமம் 2 lakhs அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது 90% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறேன். மிச்சப்படி வேறு யாராக இருந்தாலும் வந்து யாருக்கும் அது ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் இது உள்ள வாங்க, இல்லைன்னா அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். ஸோ இது வந்து முடிஞ்சுது. கமிங் பேக் டு அது என்ன நடந்துச்சு, பொசிஷனாக என்ன நடந்துச்சுன்றதும் பார்த்துருவோம். நம்ம எப்பவுமே வந்து நம்ம நண்பர் அக்கௌண்ட் ஒருத்தர் வச்சு காட்டுவோம்ல. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக பண்ணல, ஆர்டர்ஸே ஒன்றும் எதுவுமே கையே வைக்கல, பெருசாக ஒன்றுமே பண்ணல, சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணேன். அதுவுமே காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஐ ஓடும் போது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணேன். அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் பொசிஷனாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் பெரிய MTM ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்படி ஃப்ளாட்டாக தான் ஆக்சுவலாக நெகட்டிவ் தான் இருந்துச்சு. மேலே போகும்போது ஒரு 30-35 ரூபா 40 வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்துச்சு. பட் நான் அதை நான் ப்ராசஸாக தான் பார்த்தேன். அதில் அந்த பொசிஷனாக தான் நம்ம பார்ப்போம். ஸோ பொசிஷனானா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க பார்த்தீங்களா, இந்த பொசிஷன் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 21st வந்து ஒரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒன்றுனா போவோம். எந்த பொசிஷன் வரும் 21st அந்த மைல்டு புல்லிஷில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி வச்சிருந்தேன், உள்ளே வந்து பை பண்ணி வச்சிருந்தேன். என்ன பண்ணேன், 23 காலை புக் பண்ணிட்டேன். ஓகேவா, 23 காலை புக் பண்ணிட்டு 2 லாட்டாக வந்து இதை வாங்கிட்டேன். இது 1 லாட் இருந்துச்சு. ஸோ அதை மாற்றி அது ரேஷோ இந்த மாதிரி மாற்றிட்டேன். ஸோ கீழே வந்தாலும் ப்ராஃபிட் தான் வரும், இன்னும் கொஞ்சம் மேலே போனாலும் வந்து 24,500 போனாலும் நல்ல பீக் ப்ராஃபிட் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நாளைக்கு இது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு. ஸோ இது நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ அப் சைடில் வந்து இவ்வளோ இருக்குது, டவுன் சைடில் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இங்கேயே வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் அதை மாற்றிருந்தேன். இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து புக் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். ஸோ நான் எப்பவுமே காட்டுற மாதிரி நீங்கள் 21st எக்ஸ்பைரி மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 21st எக்ஸ்பைரியில் நான் இதை புக் பண்ணியிருந்தேன். ஸோ 1 லாட் இருந்தது, அதை புக் பண்ணிட்டு இதை வந்து பை பண்ணியிருந்தேன். 2 லாட்டாக பை பண்ணியிருந்தேன். ஓகேவா, இது ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பொசிஷனாகவே பாருங்கள், நீங்கள் வெறும் MTM பார்த்து எதுவும் யோசிக்க வேண்டாம். அது லேர்னிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரு. அதே மாதிரி இந்த C ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவீங்க ஞாபகம் இருக்கா, அதுவும் 28லேயும் அதே பொசிஷன் தான் இருந்தது. 28லேயும் அந்த அதே பொசிஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை ஆக்சுவலாக மாற்றிட்டேன். ஒரு நிமிஷம், நீங்கள் பார்த்தீங்கன்னா 28லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கால் மட்டும் எடுக்கிறேன், அது கால் ரேஷியோஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் புக் பண்ணிட்டேன். ஓகேவா, நீங்கள் ஆர்டராக பார்த்தீங்கன்னா தெரியும். இதை புக் பண்ணிட்டு வந்து நான் 24 வந்து திரும்பி பையே போயிட்டேன். ஏற்கனவே 24 தான் செல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து புக் பண்ணிட்டேன். நீங்கள் ஆர்டராக பார்த்தீங்கன்னா க்ளீனாக புரியும். 28ன்றதை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அது இன்னும் சேஞ்ச் அப்டேட் இன்னும் பண்ணல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 24 எல்லாம் பை பண்ணிட்டேன். நான் செல் வச்சுருந்தேன், அதை பை பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா நேராக இங்கே செல் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை, ஒன்றுமே பண்ணல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பொசிஷனாகவே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதான் இதில் பை ஆனது வந்து இந்த பை 24ல் பை பண்ணிட்டேன். ஸோ பை பண்ணிட்டு இந்த 24,450 வந்து செல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து ரேஷியோ வச்சிருக்கிறேன். கீழே போனால் ப்ராஃபிட் வர மாதிரியும், மேலே வந்து இவ்வளோ தூரம் ஸோ 24,770 வரைக்கும் அக்காமடேட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வந்து இங்கே புக் பண்ணியிருந்தேன், 488ல் புக் பண்ணிட்டேன். இதையும் வந்து புக் பண்ணிட்டு திரும்பி இந்த லெக்லேயே பை எடுத்துட்டு அதை வந்து இந்த லெக்கை செல்லாக மாற்றிட்டு ஸோ ப்ரொடெக்ஷன் மட்டும் வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து இவ்வளோ தான். ஏன்னா ஐ மேலே போனதுனால நான் இது மட்டும் அப் சைடு மட்டும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிட்டேன். டவுன் சைடு வந்தாலும் சூப்பர்ன்ற மாதிரி தான் வச்சிருக்கேன் இந்த பொசிஷன். அகைன் கமிங் பேக் டு இந்த பொசிஷனு. அதே மாதிரி இது உங்களுக்கு தெரியும், அந்த ஜூன் ஸ்டார்டில் நான் அன்றைக்கே மாற்றி போட்டேன், எதுவும் கை வைக்கல. அது 23ல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அன்றைக்கே 2400 மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நான் அதை மாற்றி மட்டும் வச்சேன். அதில் எதுவும் கை வைக்கல, அது பொறுமையாக பண்ணிக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லை. அதுக்கப்புறம் இந்த PE ரேஷியோ வந்து வச்சிருந்தோம், அதுலேயும் வந்து நான் அதுவும் கை வைக்கல, அன்றைக்கி வச்சிருந்தது தான். ஸோ இப்போ தான் செல் வந்துருக்கிறதுனால ஸோ திரும்பி அது உள்ளே வந்தால் ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி தான் மைண்டில் இருக்கு. ஆனால் ஒரு தடவை நானும் செல் வரும்போதெல்லாம் அந்த ரேஷியோஸில் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்பி அது வந்து மேலே போய் உட்காந்துக்குது. பட் ஆனால் நான் ப்ராசஸாக தான் பார்க்குறேன், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து அப்சைடு போனாலும் ஃபிக்ஸாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து அப்சைடு நல்லாவே இருக்கும், இந்த ரெண்டுத்துலையும் அப்சைடு நல்லாவே இருக்கும். ஜூன் ஸ்டார்டில் பொறுத்த வரைக்கும் அதான். இப்போ நாளைக்கு வந்து இந்த பொசிஷன் புக் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம் மொத்த கேப்லையும். அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் இருக்கும். ஸோ இப்போ இது அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, எப்பவுமே என்னோட அக்கௌண்ட் ஒன்று காமிப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நான் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணல. MTM வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட தான் ஒரு 5 ரூபா தாண்டி வரைக்கும் நான் பெரிஷாக இருக்கேன். நான் காலையில் மார்க்கெட் இருந்துச்சு, காலையில் வந்து ஒரு 10 ரூபா 12 ரூபா வரைக்கும் நின்று இருந்துச்சு. அப்புறம் பொறுமையாக தான் ரிக்கவர் ஆச்சு. ஆர்டராக பார்த்தீங்கன்னா கூட நான் இதுலேயும் வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணல. இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ காலை புக் பண்ணி வெளில போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயா அந்த காலெல்லாம் செல் பண்ணிட்டு அப்புறம் எதெல்லாம் வந்து செல் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல் பண்ணி வச்சிருந்தேன், அதை பை பண்ணிட்டு தூக்கி வெளியில் போட்டேன்.
ஸோ இங்கேருந்து தான் தூக்கி திரும்பி இதில் செல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஸ்ப்ரெட்டாகவே போட்டிருக்கேன். ஸோ இது ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி சின்ன அப்டேட்டு இப்போ நான் அந்த என்னது நான் இப்போ தான் ஏற்றம்னு ஒரு இருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பிளான் பண்ணுறேன். ஸோ அதனால் அவங்க வந்து என்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு தான் நான் மற்றவங்களெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி என் அக்கௌண்ட்டை போட்டேன் ஃபஸ்ட்டு. சரி ஒரு 5 லேக்ஸ் ஒரு 15 லேக்ஸ் இதில் பிளான் பண்ணுறேன் எப்படின்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் வெளியில் ஃபண்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேபிட்டல் இல்லாமல் இதில் ஒரு 15 லேக்ஸ் பிளான் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து அதோடது. அதில் வந்து தான் இப்போ அதில் வந்து நான் இதுபடி ட்ரேட் எடுத்தேன். ஆக்சுவலாக இது செல் ஆகும்போது ஸோ ஸ்ட்ரக்சராகவே இதை பார்த்தேன். இது பார்க்கும்போதே வந்து இது பிரேக் ஆகும்போது நான் பொசிஷனாக கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து என்னன்னா நான் இதை இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 4.5 லேக் தான் உள்ள பெயின் பண்ணேன். அதனால் ஹெவியாக பொசிஷன் எடுக்கல. இன்றைக்கி எடுத்த பொசிஷன் வந்து இதான் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது லெகா பார்த்துங்க பியரிஷாக வந்து இது இருக்குது. ஓகேவா, இது வந்து 84 ரூபாய்க்கு செல் பண்ணி அது ப்ரொடக்ஷனாக வந்து இது வச்சிருந்தேன். அது இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தோடனே நான் எப்போ பார்த்தாலும் நம்ம செல் பண்ணால் மார்க்கெட் நல்லா போயிடுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் 28th மட்டும் ஸ்லைட்டாக ஒரு புலிஷ் பொசிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது புலிஷ் ஆகலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதில் வந்து அதில் நெகட்டிவ் வர ஆரம்பிச்சதுனால இது நாளைக்குள்ளே ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஸோ ஐடியாவாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அது நெட் பிஎல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா போதும். இந்த பொசிஷனாக நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்கன்னா நான் ஸ்ப்ரெட்டாக தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பீரிஸ்க்கு இந்த ஸ்ப்ரெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பீரிஸோட டார்கெட் வந்து இதுன்றதுனால சும்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு புல் புட் ஸ்ப்ரெட் வந்து அந்த இடத்துல இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 23,700 தான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் 28th ஏப்ரலில். அது நான் இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணோன்னா அது என்னதுன்னு பார்ப்போம். பட் இல்லைனா தான் நீங்கள் சிம்பிளாக இது எப்படி வச்சுக்கலாம்னா நான் என்ன பார்க்குறேன்னா இது மாதிரி வெறும் செட்டப்ஸ் மட்டும் பிளான் பண்ணி வெறும் ட்ரேடாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. எனக்கு இந்த வியூ வந்து நான் டெலிகிராமில் போட்டேன் ரைட்டா. ஸோ அதை வந்து பீப்புள் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஒரு ஃபியூச்சரில் பண்ணுறது அது அவங்கவுங்க டிசிஷன். பட் நான் பண்ணுறதா இருந்தால் நான் இப்போ இப்படி தான் பண்ணுவேன். என் பேட்டர்னா நான் வந்து ரெசிஸ்டன்ஸை தான் செல் பண்ணேன். நான் இங்கே போட்டிருந்தேன் ரெசிஸ்டன்ஸாக செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம குரூப்லேயே போட்டிருந்தேன்ல. அங்கேயே போடும்போதே போட்டிருந்தேன். ஸோ 24-220 வந்து எனக்கு ஒரு செல் கிடச்சிது. நான் இப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை செல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் போட்டிருக்கேன். இதுதான் போட்டேன். அதுக்கப்புறம் எண்டில் வந்து அது டார்கெட் நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த 3:10க்கும் நோ வந்து 3:05க்கு நினைக்கிறேன். 3:05க்கு வந்து இந்த பொசிஷன் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணிவிட்டேன் லைட்டாக. ஏன்னா எப்போவுமே நம்ம எப்போ செல் எடுக்கிறோமோ அப்போ தான் மார்க்கெட் வந்து கேப் ஆகும்ல. அதனால் கொஞ்சம் கிளவராக வந்து அந்த வீக்கில் எடுக்காமல் இந்த பொசிஷன் மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 90 ரூபாய்க்கும் அது ஸ்ப்ரெட்டாக வந்து இது ஒரு 30 ரூபாய்க்கும் செல் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ப்ரெட்டே வந்து 60 ரூபா டிஃபரன்ஸ் தான் வரும். ஸோ அது இதில் என்ன லாஸ் வருதோ கிட்டத்தட்ட பாதியோ இல்லை 1/3 வந்து இது காப்பாற்றும். அதான் இது நாளைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு என்ன கதைன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு மிடில் இது தெரிஞ்சிச்சுன்னா இதை வந்து எப்படி பொசிஷனாக மாற்றலான்றதை நான் மாற்றிப்பேன். ஸோ இதுதான் பிளான். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா ஃபண்டுங்க வந்து அவ்வளோதான் வச்சிருக்கேன். நான் நீ தான் போட்டேன். சரி ஏற்றம்ன்றது இவ்வளோ தான் போய் நீ தான் போட்டேன். நீ போட்டு இப்போ தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் எதுவும் வாங்கல பிளட்ஜ்லாம் போடல. இனிமேல் தான் கேபிள் கொஞ்சம் லோட் பண்ண போகிறேன் ஒரு 1 or 2 days அப்படின்றது. ஸோ அதான் இன்கேஸ் நீங்கள் யாராவது ஆளுங்க வந்து சொல்லிங்கனால இந்த சேனலுக்கு வந்து இந்த சேனலோட ஆக்சஸ் வந்து ஒன்று ராஜபுரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நானுமே ராஜபுரோட தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த ஏற்றமில். அது ஒருவேளை அது நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சஸ்க்கு வாங்க. மினிமம் 2 lakhs வச்சுருந்தீங்கன்னா இதோட ஆக்சஸ் வந்து நான் உங்களுக்கு 90% டிஸ்கவுண்ட்டில் வந்து ரெடி பண்ணி தரேன். ஸோ அது நீங்கள் ராஜபுரோட பேசுங்க. நான் ஏன்னா மற்றவங்களாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ணணுன்றதுனால ஸோ முடிஞ்சால் பார்ப்போம். நம்ம டெய்லி வந்து இந்த டிஸ்கஷனையும் பார்ப்போம். ஆனால் தான் என்னோட பொசிஷன் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தலை சுத்தம். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இதை வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் என்னோட பொசிஷன் நான் காமிக்கிறேன். பட் ஆனால் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் என்ன பார்த்து வந்து என் பின்னாடி அக்ரெசிவாக வராதிங்க. நீங்கள் லாஜிக்ஸ் மட்டும் எடுத்துங்க. அதே மாதிரி தான் நான் பார்ப்பேன். லாஜிக்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடாக வந்து பொறுமையாக பண்ணுங்க அப்படின்றத நான் எங்கேயுமே ஸ்விங் ட்ரேடிங் குரூப்லையும் போட்டிருக்கேன். பட் தான் நான் முடிஞ்சால் தான் ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு சில ஸ்க்ரீனர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். முடிஞ்சால் ஸ்டாக்ஸுமே பார்த்துட்டு அப்டேட் பண்ணலான்ட்டு. பட் ஆனால் அதான் நல்ல சொல்கிறது ஒன்று தான் என்ன லாஜிக்னு மட்டும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரியல் மணி ட்ரேடுக்கு போங்க. சும்மா நான் சொல்லிட்டேன் சரியான நானே பார்த்தீங்கன்னா 23,900 நான் செல்லில் தான் இருக்கிறேன். 23,900 23,700 நான் வந்து ஆன் த ரைஸ் செல்லுன்னு தான் வச்சுட்டு இருக்கேன். என் கூட நீங்கள் இப்போ பிளண்ட்டாக ஷார்ட் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை சிக்னலாக பார்த்துட்டு லாஜிக்காக மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் அதை பார்க்குறேன். நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் ஸ்க்ரீனர் ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஸ்டாக்ஸுமே ரெகுலராக பார்க்கலாம். ஸோ மந்த்லிக்கு வந்து ஒரு 5 ஸ்டாக்லேருந்து 6 ஸ்டாக் வந்து நம்ம ஏதாவது ப்ராப்பர் என்ட்ரி வச்சாலும் பிளான் பண்ணலாம். அது நான் அந்த டைம் ஃப்ரேம் அதெல்லாம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம அது இந்த மெம்பர்ஸ்க்கு தனியாக டிஸ்கஷன் இருக்கும். அங்கே அதெல்லாம் டீச் பண்ணுறேன் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்றது. ஸோ இதான் பிளான். இப்போதைக்கு இவ்வளோதான் கண்டென்ட் வந்து இவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நானே ட்ரேட் எடுத்தீங்கன்னா நான் பீரிஸ் தான் வச்சிருக்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட கடைசி 3-4 தடவை நான் பீரிஸ் எடுக்கிறேன். ஆனால் மார்க்கெட் பார்த்தா மேலே போகிறதுனால நானே ஒரு புலிஷ் பொசிஷனும் வேற ஒரு எக்ஸ்பீரியல் பில்ட் பண்ணி வச்சிட்டேன் மல்டி டைம் ஃப்ரேமாகவே. அதனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதுவும் இல்லை. எல்லாம் நியூஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால எதுவும் சொல்ல முடியல. அதேமாதிரி தான் செவ்வாய்க்கிழமை அதை நெகோஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் பார்த்தா நெகோஷியேட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஈரானை பார்த்தா இல்லை நாங்கள் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்றாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் அது எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து இன்னும் நியூஸ் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக மட்டும் பார்த்து எடுத்துங்க. ஸோ அகைன் தான் இப்போ என் சைட்லேருந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. சார்ட்டு கீட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஆன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். மியூட்டில் இருப்பீங்க ஆன் பண்ணி கேட்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் எதுவும் இல்லைன்னா நான் அடுத்த 2-3 மினிட்ஸில் வந்து நான் செஷனை க்ளோஸ் பண்ணிப்பேன்.
சார் ஸ்டீவன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க. சார் அந்த புட் லேடர் மேமந்த் அது காட்டுங்களா சார்? அது நான் அது அப்படியே அது என்ன சார் அப்டேட் இருக்கு? அது ஒன்றுமே இல்லை வச்சுக்கோங்க, அது அப்படியே தான் இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. ஓகே சார், ஓகே சார். அதில் எதுவும் சேஞ்சே பண்ணல, அது அப்படியே தான் இருக்கு. ஓகே சார். நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் வேற ஒன்றும் இல்லை சார். அது பார்த்து மேக்ஸிமம் 7000 தான் லாஸ்ட் டைம் அதனால ஹோல்ட் பண்ணுறேன். ஆமாம், அதான் நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணும்போது சொல்கிறேன். நம்ம மார்க்கெட்டுக்கு தான் செல் வருது, நான் தீனா வரட்டும், நீங்களும் உடைட்டோம், உடஞ்சாலும் அது நல்ல ப்ராஃபிட் தான் வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே ஹை போனால் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே சார், கண்டிப்பாக சார். அந்த கொஸ்டின் அது நான் அது என்னோடதுல வச்சிருக்கிறேன், அதனால நான் எதுவும் பண்ணல. ஓகே சார், ஓகே. சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, ஓகே கைஸ், என்ஜாய் பண்ணுங்க, நாளைக்கு மீட் பண்ணுவோம். See you, bye bye. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.